6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நம்ம இப்போ 12th ஸ்டாண்டர்டில் 5th யூனிட் பார்ட் 2 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் யூனிட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 5th யூனிட்டில் பார்ட் 2 தெய்வமணி மாலை. எழுதுனது வந்து ராமலிங்க அடிகள். அவர் தான் வள்ளலார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாருன்னா ஆண்மனைய ஒருமைப்பாடு, சமய ஒருமைப்பாடு, ஒளி வழிபாடு, வடலூர் சென்று ஆன்மீக மையம் அமைச்சவர். இவர் சிந்தனையின் ஊற்றுக்களம் கந்தக்கோட்டம் அப்படின்னு சொல்கிறார். முருகன் இருக்க இடம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று புறமொன்று வேறு வேறு பேசார் உறவு களவாமை. பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். மறுவு பெண்ணாசை மறக்க வேண்டும். மதி வேண்டும். சென்னை கந்தக்கோட்டை காந்தவளை அப்படின்னு சொல்லிட்டு பாடல் முடிஞ்சிருக்கோம். இது வந்து பன்னிரு சீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம். பன்னிரு சீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம். சரியா? இது வந்து தெய்வ மணிமாலை. அடிகள் அடி அடின்னு வரும். அடிகள்னா மலரடி, அடினா காலில் அப்படி அந்த மாலை, இறைவனுக்கு காலில் மாலை போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பன்னிரு சீர் களிநெடிலடி வருத்தம். சரியா? ஒரு மாலைன்னு எடுத்துக்கிட்டால் மேலே ஒரு நாட் போட்டிருப்பாங்க, கீழே வந்து ஒரு நாட் போட்டிருப்பாங்க அதை ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ 12 சீர் களிநெடிலடின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மலரடி அப்படின்னா உவமை தொகை. மரபா ஈறுகிட்ட எதிர்மறை பெயரச்சம். வளர்த்தலம்னா வினைத்தொகை. ராமலிங்க அடிகள் வந்து திருவருட்பா அவர் இயற்றினது. அதில் ராமலிங்க அடிகள்னாலே திருவருட்பா தான். 5ஆம் திருமுறை தான் அந்த தெய்வமணி மாலை. இவர் வந்து சென்னையில் இருக்க கந்தக்கோட்டை முருகனை பற்றி இந்த பாட்டு வந்து 8வது பாட்டாக பாடியிருக்காரு. 5ஆம் திருமுறையில் 8வது பாட்டாக இதெல்லாம் கூட கேட்கலாம். 5ஆம் திருமுறையில் 8வது பாடலாக இந்த பாடலை வந்து பாடியிருக்காரு. ஸோ என்ன இது மாலை இல்லையா? மாலைன்னா அப்படி மேலே ஒரு ரவுண்டு கீழே ஒரு ரவுண்டு அப்படி வரும். ஸோ 8th பாடல் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சமரச சன்மார்க்க நெறி பசிப்பினி போக்கியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சமரச சன்மார்க்க நெறியை ஃபாலோ பண்ணவர், பசிப்பினியை போக்கியவர் தான் வள்ளலார் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து சிதம்பரம் அடுத்த மருதூரில் பிறந்தவர். மருதம்னா தான் என்னது? வயல்வெளி. இது அங்கே தான் உணவு தயாரிக்க இடமே. ஸோ உணவு கொடுத்தவரில் இவர். அதனால் மருதூர் மறந்துடக்கூடாது. வாரிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இது வள்ளலார் தான். பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். திருவருட்பா 6 திருமுறைகளாக பிரிச்சிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது 5ஆவதுல இருக்குது 8வது பாடல். மொத்தம் பிரிச்சிருக்கிறது வந்து 6 திருமுறைகளாக பிரிஞ்சிருக்காங்க. இது என்னன்னீங்களா கூட 1 2 3 4 5 6 லெட்டர் வருதா? திருவருட்பாடையில் 6 லெட்டர் 6 திருமுறை. சரியா? மனுமுறை கண்ட வாசகம். அதாவது வள்ளலார் வந்து ஒரு கோயில் மாதிரி வச்சுக்கோங்களேன். வள்ளலார் கோயில் மாதிரி இருந்தால் வாசகம் வெளியில் எழுதியிருப்பாங்க. மனுமுறை கண்ட வாசகம். இங்கே ஏதாவது மனு ஏதாவது இருந்தால் இங்கே போடுங்க, கோயில் நிர்வாகம் பார்க்கும் அப்படின்ற மாதிரி அப்படிங்க வச்சுக்கோங்க. அடுத்து ஜீவ காருண்ய ஒழுக்கம். சரியா? ஒழுக்கம் தான் அவர் மெயினாக வந்து ஃபாலோ பண்ணுறது. ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுக்கமாக கோயிலுக்கு வரிசையாக வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உரைநடை நூல்கள் அவரோடது. அடுத்து தேவாரம். தேவாரத்தை எழுதினது வந்து ஃபஸ்ட்டு 3 எழுதினது வந்து திருஞான சம்பந்தர். ஸோ விழா நிறைந்த திருமயிலை பற்றி, மயிலாப்பூர் பற்றி. மயிலாப்பூர் சென்னையில் இருக்குது. பங்குனி உத்திர திருவிழா பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. திருமயிலாப்பூர். மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை. இதை பார்த்தோன்னே வந்து இது வந்து தேவாரம் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வந்துடணும். மயிலாப்பூர் பற்றினது தேவார பாடல் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். கலிவிழா கண்டான் கபாலீஸ்வரர் அமர்ந்தன. கபாலீஸ்வரர்னால் அதுதான். பழிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனால் ஒளிவிழா காணுது. பங்குனி உத்திரம் இது கடவுளை பற்றி. கடவுளை பற்றினாலே தேவாரம். ஏன் மயிலாப்பூர் ஞாபகம் வச்சுட்டு தேவாரம் மறந்துடக்கூடாது. ஸோ கடவுளை பற்றி தேவாரம் திருஞான சம்பந்தர் பாடினது. மலி விழா அப்படின்னா வந்து விழாக்கள் நிறைந்த. மலிவாக எப்போ பாரு விழாவாகவே நடக்கும். மலி விழா. ஸோ விழாக்கள் நிறைந்த. மட நல்லார். மடனாலே இளமை பொருந்திய பெண்கள். களி விழானா களினாலே ஒரு மகிழ்ச்சி தான். ஸோ எழுச்சி தரும் விழா. பலி விழா அப்படின்னா இல்லையா என்ன பண்ணுவாங்க? இறைவனுக்கு பலி கொடுப்பாங்க. ஸோ வந்து பூஜை பண்ணி பலி கொடுப்பாங்க. அதனால் திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா. பலி விழானா திசைதோறும் பூசையிடும் உத்தர விழா. அடுத்து ஒளி விழா. 6 வாரமாக இந்த சவுண்டு இருக்கிறது. அடுத்து பூம்பூவாய். பூம்பூவாய் அப்படின்றது பூ ப்ளஸ் பாவாய், பூம்பாவாய். பூ ப்ளஸ் பாவாய் பிரிப்பாங்க. இது வந்து பூ பேர் முன் இனமிகள், அந்த மெல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்து மயிலாப்பூரின் சிறப்புகள் அப்படின்னா மடலார்ந்த திங்கின் மயிலை, இருளகற்றும் ஜோதி தென்மயிலை, கற்றார் ஏதும் கபாலீஸ்வரம், கண்ணார் மயிலை கபாலீஸ்வரம், கருஞ்சோலை சூழ்ந்த மயிலாசுரம். அடுத்து வந்து கபாலீஸ்வரம். அடுத்து மங்குல் மதி தவழும் மாடவீதி மயிலாப்பூர். ஊர் திரை வேலை உயிர் மயிலை அப்படின்னு சொல்லி மயிலாப்பூரை பற்றி நிறைய வாசகம் இருக்குது. மயிலை பதிக விழாக்கள். அங்கே என்னென்ன விழா நடக்கும்? சரியா? ஐநாலே ஐநா ஐயப்பன். ஐயப்பன்னா கேரளானா ஓணம் விழா. சரியா? கார்த்திகைனா கார்த்திகை தீபம் நமக்கு தெரியும், விளக்கு திருவிழா.
மார்கழினா மார்கழி திங்கள் சாங் கூட வரும்ல, திருவாதிரை திருநாள் அன்னைக்கு. தைனா தைப்பூசம். மாசினா வந்து மாசியில் நிறைய பாட்டெலாம் வரும், கடலோரத்தில் தான் அந்த பாட்டெலாம் எடுத்திருப்பாங்க, கடலாட்டு விழா. பங்குனினா பங்குனி உத்திர விழா. அவ்வளோதான். அடுத்து 12 திருமுறைகளில் முதல் 3 வந்து திருஞான சம்பந்தர் எழுதினது, பாடிய பாடல்கள். ஸோ அதை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. இசைப்பாடல்களாக இருக்கும் தேவாரம் எல்லாமே. அந்த பாடல்கள் எல்லாமே வந்து சமூக பொருளாதார கலை பண்பாட்டு நிலை, தமிழ் உயர்நிலை, அப்புறம் இசை தத்துவம், சமய கோட்பாடு இதெல்லாம் மீன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து அகநானூரில் வந்து நெய்தல் திணையை பற்றி எழுதினது வந்து அம்மோனார். ஏன் பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் இருங்கலி செருவின் வெண்கல் உப்பின் நெல்லின் நேர். இப்படி வந்துட்டாலே வந்து ஒரு கதை ஞாபகம் வந்துடுறோம். கடல், பரதவர், கல், உப்பு, நெல் இதெல்லாம் வந்துட்டாலே வந்து ஒரு வயசானவர் வந்து ஒரு பொண்ணோட வந்து உப்பு மூட்டையை வந்து வண்டியில் ஏற்றி மாடு இழுத்துட்டு வரும். ஸோ அப்போ வந்து ஒரு நாய் வந்தோடனே அந்த பொண்ணு பயப்படும். ஸோ அந்த மாடு படுற கஷ்டத்தை விட அந்த பொண்ணு கண் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, பயந்து எனக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்டோரி தான் இது. சரியா? கடல், பரதவர், கல், உப்பு, நெல்லுன்னு வந்துட்டாலே அந்த பாட்டு ஞாபகம் வந்துடணும். இது வந்து அகநானூறு. ஸோ அகநானூறு தான் வந்து இந்த எமோஷ்னலாக சொல்கிறதெல்லாம் அகநானூறு. அம்மோனார் நெய்தல் திணை மறந்துடக்கூடாது. வேட்டம்னா மீன் பிடித்தல், களினா உப்பங்களி, செருனா வயல், கொல்லைனா கொல்லை விலை அந்த மாதிரி கொள்ளை, என்றூல் அப்படின்னா சூரியனின் வெப்பம், விடர்னா மலையோட வெடிப்பு, கதல் அப்படின்னா விரைவு. கதை என்ன ஃபாஸ்ட்டாக போனால் தான் இப்போலாம் பார்க்குறாங்க. கதைனா விரைவு. உமணர்னா உப்பு வணிகர், எல் வலை அப்படின்னா ஒளிரும் வலை. சரியா? தெளிர்ப்பனா ஒளிப்ப, விழியறி அப்படின்னா குரல் கேட்க. விழினா பார்க்குற மாதிரி இருக்கும், அது அப்படியே ஆப்போசிட்டில் வந்துடும், குரல் கேட்ட. ஞமலினா நாய், வெறிய அப்படின்னா அஞ்சிய, மதர்கயல் அப்படின்னா அழகிய மீன், புனவன் அப்படின்னா காணவன், அல்லல்னா சேரு, பகடுனா எருது. சரியா? அதை திரும்ப ஒருக்க பார்த்துடலாம். வேட்டம்னா மீன் பிடித்தல், வேட்டம் மீன் பிடித்தல், களி உப்பங்களி, செரு வயல். இப்படி மூடிட்டு கூட பார்க்கலாம். வேட்டம்னா மீன் பிடித்தல், களினா உப்பங்களி, செருனா வயல், கொல்லைனா கொல்லை விளைம்பாங்க அது. என்றுள் அப்படின்னா சூரியன் வந்துடும், சூரியனின் வெப்பம். விடர்னா மலையில் இருக்க வெடிப்பு. கதல் அப்படின்னா கதைனா ஃபாஸ்ட்டாக போகணும், விரைவாக போகணும். உமணர்னா உப்பு. எல் வலை அப்படின்னா ஒளிரும் வலை. தெளிர்ப்ப அப்படின்னா எனக்கு தெரியல, ஒளிப்ப. தெளிர்ப்ப அப்படின்னா ஒளிப்ப. சரியா? தெளிவாக கேட்குது சவுண்டு அப்படின்னா ஒளி கரெக்டாக கேட்குது அப்படின்னு அர்த்தம். விழி விழினா பார்க்குறது, அது குரல் கேட்டன்னு வரும். ஞமலினா ஞாய், வெறியனா அஞ்சிய, மதர் கயல். கயல்னாலே வந்து இந்த கண் மாதிரி வந்துடும். ஸோ அழகிய மீன், இங்கே வந்து அழகிய மீன், மதர் கயல் அழகிய மீன். புனவன்னா காணவன், அல்லல்னா சேரு, பகடுனா எருது. இதில் உள்ளுரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வண்டியிலுக்கும் எருது துன்பம் வந்து தந்தை போக்கிடுவார், ஆனால் தலைவியை கண்டு துன்பம் நீ போக்க உரியவன் அப்படின்ட்டு பாங்கனிடம் வந்து சொல்கிற மாதிரி தலைவி படுற அச்சத்தை வந்து மீன் பண்ணுது. உப்பு விளையும் களம் வந்து உப்பளம் சொல்லுவாங்களே, அதனால் அலம். பாடல் நம்பருக்கு ஏற்ற மாதிரி திணைகளை வரிசையாக வச்சு வரிசையாக எப்பவுமே அடுக்கி வச்சுன்னா வீட்டுக்குள்ளே மட்டும்தான் வரிசை எல்லாம் அடுக்கியிருக்கும், அதனால் அகநானூறு. தொகுக்கப்பட்ட நூல், அதாவது ப்ராப்பராக தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா அகநானூறு மட்டும்தான். சரி? இதில் 3 பிரிவு இருக்குது. கலிற்றியானி நீரை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. இது 120, 180, இது 100, கூட்டினா 400. அம்மோனார் வந்து 8 தொகையில் நற்றிணை குறுந்தொகை அகநானூறு ஐங்குறுநூறு இதெல்லாம் படிப்போம். நற்றிணை குறுந்தொகை அகநானூறு ஐங்குறுநூறு படியிருக்காங்க. அடுத்து தலைக்குளம் அப்படின்றது தோப்பில் முகமது மீரான். சரியா? ஏச்சு அப்படின்னா ஏசுதல், திட்டுதல். கடவு அப்படின்னா படித்துறை, கடவுனா படித்துறை. கன்னியார் கோணம்னா ஒரு வயற்காட்டின் பெயர், கன்னியார் கோணம்னா ஒரு வயற்காட்டின் பெயர். பாவாத்து அப்படின்னா துணி நெய்ய வேண்டிய நூலுக்கு பசை கொடுப்பது தான் பாவாத்து. ஏச்சு அப்படின்னா ஏசுதல், திட்டுதல். கடவுனா படித்துறை. கன்னியார் கோணம் அப்படின்னா வயல்வெளி, ஒரு வயற்காட்டின் பெயர். பாவாத்துனா அந்த நூலில் இருக்க பசை, துணி நெய்ய வேண்டிய நூலுக்கு இருக்க பசை. அடுத்து வந்து சுள்ளைக்கு உள்ளி இருந்து அப்படின்னா சுள்ளைனாலே அந்த செங்கல் இது இல்லையா, செங்கல் நெருப்பு சுள்ளைக்குள்ளே இருந்து. அடி பற்றி இருக்கும் அப்படின்னா அடி தெரியும்படி, அடி பற்றி இருக்கும்னா அடி தெரியும்படி பார்க்குற மாதிரி. வேசாடையாக அப்படின்னா சற்று கோபமாக, வேஷம் கோவப்படுற மாதிரி வேஷம் போடுவாங்க, அது வேசாடையாகனா சற்று கோபமாக. அமானிதம் அப்படின்னா வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். அமானியம் அப்படின்னா வந்து அமானுஷம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க, பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். ஏலாவில் இருந்து, ஏலானா வந்துட்டு பெரிய வயலில் இருந்து. முக்கால் முண்டானினா ஒரு அளவு. புன்ன மூட்டடி அப்படின்னா வந்து புன்னை மரத்தின் நிழல், அடியில் நிழல்.
வட்டார வழக்கு படிப்பீங்களே தனி இலக்கு. வட்டார இலக்கியத்தில் வந்து யார் யார் என்னென்ன தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னா, புதுமை பித்தன் நெல்லை தமிழ், நெல்லில் புது புது வெரைட்டி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. புதுமைனாலே நெல்லை. சண்முக சுந்தரம்னாலே கோவை தமிழ், கோவை தமிழ் அப்படின்னாலே வந்து கோவை குசும்பு அப்படிம்பாங்க. சண்முக சுந்தரம்னா கோவை தமிழ் ஞாபகம் வச்சுக்கணும். ஜெயகாந்தன் சென்னை, அதனால தான் எல்லாருக்குமே இவர் தெரிஞ்சிருக்கு. ஜானகிராமன் வந்து தஞ்சை, இது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். தோப்பில் மீரான், தோப்புலாம் வந்து இந்த கன்னியாகுமரி சைடு தான் நிறையா இருக்கும். ஸோ குமரி தமிழ். அடுத்து ராஜாக்கள் தான் வந்து இந்த காலத்தில் நிறைய கோயிலெலாம் கட்டினாங்க. ஸோ கோயில்பட்டி, ராஜனார் என்னென்னா கோயில்பட்டி. வட்டார எழுத்திற்கு கரிசல் இலக்கியம்னு பெயர். இது தொகுப்பட்ட இதெல்லாம் தொகுத்து என்ன பண்ணுறாங்க, தஞ்சை கவிதைகள் அப்படின்னு வெளியீடு பண்ணியிருக்காங்க. மீரான் வந்து ஒரு குட்டி தீவின் வரைபடம் அப்படின்னு ஒரு சிறு தொகுப்பு எழுதியிருக்காரு. ஒரு குட்டி தீவின் வரைபடம் எழுதுனது யாருன்னா மீரான். சரியா, மீரான் எங்கே ஒரு குட்டி தீவு இதெல்லாம் இருக்கிறது குமரியில் தான் இருக்கும், அந்த கடலை ஒட்டி. ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தேங்காய் பட்டணத்தில் அங்கே தேங்காய் நிறையா இருக்கும். ஸோ 1944 வந்து இவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. சாய்வு நாற்காலி அப்படின்ற புதினத்துக்காக 1997 சாகித்ய அகாடமி விருது. துறைமுகம், பூடன் தோப்பு, இதுக்கெல்லாம் தமிழ்நாடு விருது வந்து கிடச்சிருக்கு. திரும்ப பார்த்தோன்னா மீரான் அப்படின்ட்டாலே ஒரு குட்டித்தீவின் வரைபடம் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு. சரியா, மீரான் எங்கே இருக்காங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தேங்காய் வந்து அங்கே நிறையா விளையுன்றனால அந்த பட்டணத்தில் இருக்காங்க. 1944 அவங்க பிறந்திருக்காங்க. சரியா, மீரா 1944. சரி, இவங்க எழுதின இவங்களை பார்த்துட்டாலே நாற்காலி ஞாபகம் வந்துடும். அதனால் 4 கால் சாய்வு நாற்காலி, 4 கால். அதுக்காக அவங்க சாகித்ய அகாடமி அதுக்காக வாங்கினது வந்து அந்த கால் உடஞ்சி போச்சு. சரியா, ஒரு கால் உடஞ்சி போய் இப்படி மாதிரிமா. ஸோ 1997 உடஞ்சி போச்சு. கால் உடஞ்சி 7 மாதிரி வளைஞ்சிருச்சு. 1997 பிறந்தது தான் 44, 4 காலோட. பட் வந்து உடஞ்சி போச்சு. அப்போ தான் சாகித்ய அகாடமி விருது. அடுத்து துறைமுகம், மீரானாலே என்ன கன்னியாகுமரி. ஸோ அங்கே என்ன இருக்கும், துறைமுகம் இருக்கும். ஏன் தோப்புனாலே அகைன் அவங்க தான். ஸோ பூனன் தோப்புனாலும் மீரா. சரியா, அந்த ரெண்டுக்கும் தான் தமிழ்நாடு விருது வந்து கிடச்சிருக்கு. இதெல்லாம் தான். அடுத்து படிமம்னாலே காட்சி. அதாவது ஒரு கதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கணும். அது ஓமையாக சொன்னாலும் சரி, உருவம் வச்சு சொன்னாலும் சரி, எதுவுமே இல்லாமல் சொன்னாலும் சரி, அப்படியே அந்த அந்த காட்சி அப்படி கண்ணு முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா அதுதான் படிமம். சரியா, ஒரு காட்சியை வந்து கருத்து அதை காட்சிப்படுத்துதல் தான் உத்தி படிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பீடு, அதை டிராயிங் மூலமாக ஒப்பிடலாம். ஓமை, உருவகம், சொல்லும் முறை எப்படினாலும் பண்ணலாம், ஆனால் பண்ணணும். வெயில் மலைக்கு சொன்னையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நீரில் குதிக்கும். சொல்லும் போதே வந்து அது ஞாபகத்துக்கு வருதில்ல, நமக்கு மைண்டில் வருதில்ல. ஸோ அதனால் இது ஒரு படிமம். இது எழுதினது யாருன்னா தேவதேவன். இந்த பாடல் எழுதினது தேவதேவன். கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தை போல் அடிக்கடி தொலைந்து போகும். குழந்தைங்கள் வந்து தொலைந்து போகும். சரியா, அந்த முனுசாமிகிட்ட கூப்பிட்டு போகிறேன், திண்ணீர் பூசி விட்றேன், குழந்தைங்களை கூப்பிட்டு போவாங்க. அந்த குழந்தைங்க அப்படியே தப்பிச்சு ஓடிடுவாங்க, தொலைந்தே போவாங்க. முனுசாமி அப்படின்னு வச்சுக்கணும். அலைநீர் தலை அன்னம் பூப்பவும் தலைநீர் செருந்தி கருஞ்சூல் முன்னு கதிர்மணி புன்னை நித்திலம் வைப்பவும். தாளை மலர் செருந்தி எல்லாமே என்னதான் இருக்குது, ஒரு பானைக்குள்ளே இருக்குது. சிறுபானாற்றுப்படை அப்படிங்க வச்சுக்கணும். நல்லிய கோடன் ஆளும் ஓய்மா அப்படின்ற நாட்டின் கண் வந்து எய்ம் என்ற ஒரு எய்ம்பட்டினம் கடற்கரையில் தாளை மலர் அன்னம் போல் இருக்கான். இதான் நம்ம பார்த்த பாடலோட மீனிங். செருந்தி மலர் பொன்னை போல் கம்பேரிசன் பார்த்துக்கணும். தாளை மலர் அன்னம் போல், செருந்தி மலர் பொன்னை போல் சகப்பாக தான் இருக்கும். பொண்ணு ஃபஸ்ட்டு, அது அந்த கோல்டு. அடுத்து முள்ளி மலர் வந்து நீலமணியை முள், இது விஷம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா முள்ளி நீலம். புண்ணு வந்து அப்படி முத்து மாதிரி இப்படி பெருசாக வந்துடும். ஸோ புண்ணைனா முத்துக்கள் போல். சரியா, படிமம் வந்து ஓமையோடையும் இருக்கலாம், ஓமை இல்லாமலும் இருக்கும். காட்சித்தன்மை, ஓமை இல்லாட்டி காட்சித்தன்மை மட்டும் இருக்கும். ஓமை இருந்தால் கருத்துத்தன்மை இருக்கும். மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உறுத்தி இருக்கிறது. இது வந்து பிச்சமூர்த்தி. சரியா, பட்டாடைலாம் சில பேருக்கு கொடுப்பாங்க அவங்க. அடுத்து படிமம் வந்து வினை பயன் மெய் உரு. இதில் மெயினாக தான் வடிவம், உருனா நிறம். சரியா, வினை படிமம். கட்டில் நினைக்கும் மிலிசினேன் கையது போல் ஊசி உயிர் கொள்ளுன பொருள். இது வந்து புறநானூறு. கட்டில் தைக்கிறவங்க வெளியே உட்காந்து தான் தைச்சிட்ருப்பாங்க. கட்டில் பின்னும் ஊசி கை எவ்வளோ வேகமாக செய்யப்படுதோ ஒரு நாட்டை கைப்பற்ற வந்தோன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலை இளம்பியில் நன்றாக மேய துன்புறுத்தி துள்ளி வரும் புதுவெயில். ஆட்டுக்குட்டி பூசை எப்படி துள்ளி வருமோ அந்த மாதிரி காலை வெயில் வந்து வேகமாக வரும் அப்படின்னு சொன்னது வந்து கல்யாண்ஜி. சரியா, அடுத்து பயன் படிமம். இது ரெண்டும் வினை, ஒரு ஒர்க்கு. அவர் ஊசியால் இது பண்ணுறாரு. இதுவும் வந்து சூரியன்லாம் சுற்றி வருது ஒரு ஒர்க்கு. இது வந்து பயன்.
நோமென் நெஞ்சே புண்புலத்து நெருஞ்சி புதுமல் முட் பயந்தான் இனியது. அதாவது நெருஞ்சியில் இருக்க முள் வந்து பயன் இனியது. இன்னாதது எது அப்படின்னா அதில் இருக்க முள். ஸோ ஒன்றில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முள்ளோடு இருக்குன்னா அந்த பூவோட விலை கம்மியாக தான் இருக்கும். குறுந்தொகை கொடுத்து தான் வாங்குவோம். குறுந்தொகை சரியா. இது என்ன படிமம்னா பயன் படிமம். இந்த எப்படினாலும் அந்த மலர் பயன்படுது. ஸோ பயன் படிமம். அடுத்து மெய் படிமம். யானை தன் வாய் நிறைய கொண்ட வழி தடக்கை பாம்பின் தொடர். அதாவது பாம்போட வாய் வந்து மலைக்குகை மாதிரி, தும்பிக்கை வந்து பாம்பு மாதிரி இருக்குது. வாய்க்குள்ளே எல்லாமே போயிடும் பாம்பு வாய்க்குள்ளே, அதனால் அகநானூறு. அடுத்து கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கழுத்து வேப்பிலைங்கள்ட்டு இதை சொன்னது வந்து பிச்சமூர்த்தி. ஸோ இது எல்லாமே மெய் படிமம், மெய்யை பற்றி சொல்கிறது, உருவத்தை பற்றி சொல்கிறது. அடுத்து ஊமை கோட்பாடு படிமத்துக்கு தொடர்வகையாக உள்ளது. ஊமை வகை வந்து காட்சி தரும் ஊமை வந்து சங்கலத்தில் நிறையா இருந்திருக்கு. காட்சி தரா ஊமைகள் வந்து சங்க இலக்கியத்தில் கம்மியாக தான் இருந்திருக்கு அப்படின்றாங்க. படிமச்சு திணையெல்லாம் வந்து நம்மகிட்ட இருந்து தான் வந்திருக்கு, மேலை நாட்டில் இருந்து இது வாங்கினது கிடையாதுன்றாங்க. அடுத்து உருன நிறப்படிமம். வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப அப்படின்னா வந்து பொன் கலர் வெளியே மட்டும் வந்து கோல்டு கலராக இருக்காது, உள்ளேருந்தே இருக்கும். அதனால் அகநானூறு. தலைவன் திரும்பாதல் தலைவி தீரம் வந்து உலைக்களத்திலே வெந்து, இதோட அர்த்தம் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து மனதின் மொழிபெயர்ப்பை படிமம். திருவல்லிக்கேணி ஆறு வந்து கூவம் தான் சொல்கிறாங்க. பக்கிம்காம் கால்வாய் அப்படின்னா வந்து மகாபலிபுர செலவு தான் செலவாயிருமே அப்படின்னே பக்குன்னு இருக்கும். திருவல்லிக்கேணி ஆறுனா கூவம், இது வந்து மகாபலி செலவு. பல்லாபுரம்னா கல் கோடாரி தெரியும். எழும்பூர் அப்படின்னா வந்து அருங்காட்சியகம் இருந்தது தான் அப்புறம் மாறி இருக்குது. உள்ளொன்று வைத்து புறம் பேசக்கூடாது அப்படின்னா எதிர்மறை பண்பு. விளியறி எமலினா நாய். பாரதி பட்டம் 2 பேருக்கு கொடுத்தாங்க. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா பாரதி பட்டம் வந்து 2 பேருக்கு கொடுத்தாங்க. ஒன்று வந்து சுப்பிரமணிய பாரதியார், அவரோட ஃப்ரெண்டு, இன்னொன்று சோமசுந்தர பாரதியார். சரியா. அவர் வந்து வக்கீல் வேலையை விட்டுட்டு ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்கன்ட்டு வஉசி அவர்களோட அழைப்பு ஏற்று சுதேசி கப்பலில் நிர்வாக பொறுப்பை ஏற்றார். சரியா. என்னிடம் 2 சரக்கு கப்பலுடன் ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது அப்படின்னு அவர் சொன்னது யாருன்னா சோமசுந்தர பாரதியை வஉசி சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து அண்ணாமலை, இவர் வந்து கப்பலில் வேலை பார்த்தாரு, இருந்தாலும் அவர் ஜெயிலெலாம் போட்டிருப்பாங்க. நம்ம இதுக்கு முந்தின யூனிட்டில் பார்த்துருப்போம். வஉசியை வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவர் அண்ணாட்டையே வேலைக்கு வரலாம், தான் அண்ணாட்டையே வந்து பார்க்குறாரு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்துறை தலைவராக இருந்திருக்காரு. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இருக்கார். தமிழ்துறை தலைவராக இருந்தால் இந்தி எதிர்க்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்காரு. அண்ணாட்டை வந்து தசரதன் குறையும் கையேயி நிறையும். தசரதன் வந்து இந்த அப்பா வந்து அம்மா கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை மாதிரி வரும்ல. ஸோ தசரதன் குறையும் கையேயி நிறையும். ஸோ அண்ணன்ட்ட போகிறாரு. அடுத்து அப்பாட்ட வர்றாரு. எங்கேயும் வேலையாகலை. உடனே என்ன பண்ணுறாரு, திருவள்ளுவர் கோட்டத்துக்கு இருக்கோ இல்லையா, அங்கே போய் பேசாமல் தாயம் விளாட்லாம், சேர தாயமுறை விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சோமசுந்தர பாரதி போகிறாரு. அப்படி கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். விளாடலாம் போகிறாரு. அங்கே அவர் கூட யார் யார் விளாட்றான்னா தமிழரும் விளாட வர்றாங்க. இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள். அடுத்து தொல்காப்பியத்தில் பொருளாதாரத்தில் வந்து அகத்தினியல், புறத்தினியல், மெய்ப்பாட்டியல் எல்லாத்துக்குமே உரை எழுதியிருக்காரு. சரி, திருவள்ளுவர் கோட்டத்துக்கு போய் திருவள்ளுவருக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், தொல்காப்பியத்துக்கு வரணும் இல்லையா. அதுக்கு அடுத்து வந்த தொல்காப்பியருக்கு போய் அங்கே போய் அவருக்கும் வந்து உரை எழுதுறதில் ஹெல்ப் பண்ணிட்டார். அடுத்து சமூக சீர்திருத்தத்தை ஈடுபாடு கொண்டு சடங்குகள் இல்லாத திருமண விழா. ஃபஸ்ட்டு திருவள்ளுவருக்கு அண்ணாட்ட போனாங்க, அடுத்து அப்பாட்ட போனார், அடுத்து திருவள்ளுவர்கிட்ட போனார், அடுத்து தொல்காப்பியர்கிட்ட போனார், அடுத்து சமூகத்துக்காக வந்துட்டார். அடுத்து வஉசி, சுப்பிரமணிய சிவா, இவங்க 2 பேருக்கு வந்து வாதாடி இருக்கார். வஉசி இவர்கிட்ட தான் வேலை பார்த்தாரு. பாரதியாரோட ஃப்ரெண்டு இது சுப்பிரமணிய சிவா, பேர் ஒரே மாதிரி தானே இருக்குது. அதனால் இவங்க 2 பேர் கேஸும் இவர் எடுத்து நடத்துகிறாரு. கட்டளை அப்படி இல்லாட்டி நல்ல தமிழ் நடைக்கு எளிதில் பொருள் தெளிவு கொடுப்பார். செய்யுள் வழக்கில் விரும்ப மாட்டார். எளிமை தெளிவு தான் அவருக்கு பிடிக்கும். பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும், நல்ல செய்வர் வந்து மேற்குலத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை பிறந்தோடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளையார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பேர் வைக்க முன்னாடி கூப்பிட்டு போவாங்க. ஸோ கவிமணி தேசிக விநாயகம், பிறந்துட்டாலே விநாயகம் பிள்ளையார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். விநாயகனார், கவிமணி தேசிக விநாயகனார். அடுத்து சங்க இலக்கியத்தில் வந்து 8 தொகை 2 டைப் இருக்குது. ஒன்று 8 தொகை, இன்னொன்று 10 பாட்டு. சரி, 8 தொகை வந்து அகநானூறு அகம் புறம், அகமும் புறமும். 10 பாட்டில் அகம் புறம். 8 தொகைனாலே நமக்கு இந்த நற்றிணையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, அகநானூறு, புறநானூறு, பரிபாடல், கலித்தொகை. இந்த ஆர்டரில் தான் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். இதில் அகமும் புறமும் பரிதாபமாக இது தான் 2கிட்டையும் மாட்டிகிட்ருக்கோம். அதனால் இது பரிபாடல். புறம்னாலே புறநானூறு தான், அது நம்ம சொல்லிடுவோம். பதிற்றுப்பத்தினா சேரர்கள் சண்டை போட்டதை பற்றி, இந்த கடையில் வெள்ளைகள் சண்டை. ஸோ வந்து சண்டைலாம் வெளியே தான் நடக்கும். ஸோ புறம். அடுத்து மற்ற எல்லாமே அகம். அவ்வளோதான். இப்படி தான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 10 பாட்டில் அகம் புறம்.
சரியா? அகம்னாலே வந்து இந்த 5 திணைகள், கிட்டத்தட்ட 4 திணை வரும். குறிஞ்சி, முல்லை, மருதமுக்கு பதிலாக நெல் ஞாபகம் வச்சுக்கணும், நெடுநெல் வாடை. அடுத்து பட்டினம், அந்த நெய்தலுக்கு பதிலாக பட்டினம், பாலைக்கு பதிலாக பாலை. ஸோ 4. அடுத்து புறம்னால ஆற்றுப்படை, அதாவது ஒரு புலவர்கள் வந்து பரிசு வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த புலவர்கள்ட்ட நல்லா வந்து அவங்க பரிசு தராங்க, போய் வந்து நீங்களும் பெற்று வருவீராக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியே நின்று தான் சொல்ல போகிறாங்க. ஸோ புறம். திருமுருகாற்றுப்படை, புறநாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுமானாற்றுப்படை, கூத்துராற்றுப்படை, மதுரை, காஞ்சி. மதுரையெல்லாம் ஃபுல்லாக வெளியே 12 மணி நைட்டு ஃபுல்லாக வெளியவே தான் இருப்பாங்க எல்லோரும். அடுத்து அஃபிடவிட் அப்படின்னா ஆணை, உறுதி, ஆவணம். அலிகேஷன் அப்படின்னா சாட்டுரை. கன்விக்ஷன்னா தண்டனை. ஜூரிடிக்ஷன்னா அப்படின்னா அதிகார எல்லை. பிளைன்டிஃப் அப்படின்னா வந்து பிளைனாக இருக்குது வாதம், அப்படின்னா என்ன பண்ணணும், வாதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அஃபிடவிட்னா ஆணை, உறுதி, ஆவணம். அலிகேஷன்னா சாட்டுரை. கன்விக்ஷன்னா தண்டனை. ஜூரிடிக்ஷன்னா அதிகார எல்லை. பிளைன்டிஃப்னா வாதி. அடுத்து ஒரு குட்டி தீவின் வரைபடம் சிறுகதைத்து போயது தோப்பில் முகமது மீரான். ஒரு பார்வையில் சென்னை நகரம். ஸோ அசோகமித்ரன். சென்னை பட்டணம்னாலே எம்ஜிஆர் ஞாபகம் வச்சுக்கணும். ராமச்சந்திர வைத்தியநாதன், அவர் வைத்தியம் பண்ணி தான் சென்னை நல்லா வந்திருக்கு. ராமலிங்க அடிகள் வரலாறு, இவர் ஒரு அடிகள், அதனால் ஊரன் அடிகள் வந்து எழுதுகிறாரு. அடுத்த திரைமொழி வந்து அடுத்த யூனிட்டில் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில்.